தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய தொகுப்பானது நோவாவின் கதை. நோவாவின் பேழை கதை என்பது மனித இனம் மற்றும் விலங்கு இனங்கள் ஒரு மிக பெரிய வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நோவா கட்டிய பெரிய கப்பல் ஒரு பைபிள் கதையாகும். பழைய ஏற்பாட்டின் 6 முதல் 9 அதிகாரங்களில் இந்த கதை குறிப்பிட்டுள்ளது. இந்த கதையின் முக்கிய அம்சங்கள் பின்புறமாகும். கதை சுருக்கம்: கடவுளின் கட்டளை பூமியின் மேல் மனிதர்கள் பிறக்கும் அடைந்து அவர் செய்யும் தீமைகளை கடவுள் மனம் அடைந்தார். அப்பொழுது நோவா என்பவரை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய கப்பல் பிழை கட்டும்படி கட்டளையிட்டார். பிழை அமைப்பு: அந்த பிழை 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம் கொண்டு இருக்கும்படி செய்தார். நோவாவின் குடும்பம்: நோவா தனது மனைவி மற்றும் 3 மகன்கள் சாம், காம், ஏபெத் அவர்களின் மனைவி அனைவரும் அந்த பேழைக்குள் சென்றார். விலங்குகள்: உலகங்களில் ஒவ்வொருவிதமான விலங்குகளை ஆண் பெண் என்று ஜோடி ஜோடியாக பேழைக்குள் ஏற்றினார். பிறகு கடவுளின் கட்டளையின்படி நோவா, அவரது குடும்பம் மற்றும் விலங்குகள் அந்த பேழைக்குள் சென்ற பிறகு 40 நாட்கள் மழை, பகல் மற்றும் இரவுகள் மழை பெய்தது. உலகம் முழுகியது. பேழையில் இருந்தவர்களைத் தவிர மற்ற அனைவரும் வெள்ளத்தினால் அழிந்தார். வெள்ளம் குறைந்த பிறகு பேழை ஒரு மலை மேலே தங்கியது. நோவா புறாவையும் மற்றும் காக்கையையும் அனுப்பி நிலம் உலர்ந்ததா என்று சோதித்தார். அப்பொழுது நிலம் உலர்ந்ததாலே நோவா, அவரது குடும்பம் மற்றும் விலங்குகள் அனைவரும் பேழையிலிருந்து வெளியே வந்தார். புதிய உலகத்தின் தோற்றத்தை குறிக்கிறது. இந்த பெருவெள்ளத்தின் கதை பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமம் 6 மற்றும் 9 முதல் அதிகாரங்கள் விரிவாக குறிப்பிட்டுள்ளது. ஆமேன். ஜெபம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இதோ நோவாவின் குடும்பத்தை உன் பரிசுத்த ஆவியாலே இரட்சித்து பெருவெள்ளங்களிலிருந்து காப்பாற்றி அவர்களை வழிநடத்திய தேவனே, இந்த வேளையில் இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களுடைய குடும்பங்களையும், அவருக்குள் இருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கடன்கள், மனவேதனை, கண்ணீர் அனைத்தையும் நீர் நீக்கி நோவாவின் குடும்பத்தை இரட்சித்தது போல அனைத்து குடும்பங்களையும் இரட்சித்தருள வேண்டும் என்று அனைவருக்காக இதோ இந்த வேளையில் மன்றாடுகிறேன். பரலோக தகப்பனே, உன் கிருபையும் மகிமையும் மகத்துவம் அனைவர் மேல் விழட்டும். விசேஷமாக நோயால் மனவேதனையால் இருப்பவர்களையும், திக்கற்ற பிள்ளைகளையும், அனாதைகளையும் கண்ணோக்கி பாரும். வயதானவர்களையும் அவர் உடல் சுகத்தையும் நீர் அருள் புரிந்து உன் கிருபையை மகிமையாலே ஆசீர்வாதித்து தருளும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் குடும்பமாக அனைத்து குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை நீர் சந்தித்து அவர் தேவைகளை அனைத்தையும் நீர் தந்தருளும். இதோ இந்த ஜெபங்களை கேட்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். ஆமேன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.